ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? உங்களை தொட முடியாது, உங்களை தொட்டால் அவனுக்கு தான் பிரச்சனைங்கிறது பிசாசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் சில நேரங்களில் அவன் உங்களை தொட முடியாமல் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் கூட பேசுகிறவங்க, பழகுகிறவங்க, ஃபேமிலியில் உள்ளவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்க மூலமாக உங்களுடைய சமாதானத்தை குலைக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இல்லைனாலும் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்கும், நம்மளுடைய சந்தோஷத்தை அது பாதிக்கும். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா அநேக நேரங்களில் நம்மளை தொட முடியாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள தொட்டு அவங்கள பிரச்சனைக்கு உட்படுத்தி, நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், படிக்க முடியாமல் தடை பண்ணுவான். பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போக பண்ணுவான். இப்படி சில பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வந்து நம்மளை சோர்ந்து போக பண்ண வைக்கிறது தான் பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம். இந்த நேரத்தில் மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. அவனுடைய தந்திரத்தை அறிஞ்சு எதிர்த்து ஜெபிங்க, இன்னும் அதிகமாக போராடுங்க. அவங்களையும் ஏசப்பட ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்கள் இப்படி ஜெபிக்கும் போது பிசாசை ஈஸியாக வென்றிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிசாசை ஜெயிச்சு உங்கள் கூட இருக்கிறவங்களையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த அவங்களையும் காப்பாற்ற நீங்கள் ரெடியா?